ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லையில் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் நம்ம வந்து இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இறங்கியிருந்தாலும் அதை நம்ம வந்து இன்னும் விரிவாக வந்து சண்டே மார்க்கெட்டில் பேசலாம். இன்னைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் டாபிக் பற்றி நம்ம வியூவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கோம் விவேகார்வா சார் கிட்ட. ஸோ விவேகார்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது முக்கியமா? எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்புறம் நம்ம வியூவர் கேட்ட கொஸ்டினையும் நான் கேட்கறேன். மேடம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்சூரன்ஸ்னால என்ன? நீங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த சமயத்துல வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்றது வந்து இன்சூரன்ஸ் தான். ஓகே, எதுக்குன்னா அந்த சமயத்துல வந்து உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அது அவசியம் இல்லை, பணம் இருக்குன்னு. ஓகே, அந்த பணம் இல்லாத போது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து உங்களை வந்து அந்த சமயத்துல வந்து காப்பாற்றும். அதுதான் இன்சூரன்ஸ். ஸோ என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் சொன்னீங்கன்னா கம்பல்சரி, ரைட்டா? இல்லைன்னா போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. ஸோ அதுக்காக கம்பல்சரியா நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனா ஹெல்த் டு லைஃப் வந்து கம்பல்சரி இல்லை. அதனாலதான் நம்ம வந்து இவ்வளோ யோசிக்கிறோம் எப்பயுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு செலவு ஆகுதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை கொடுக்குது அமௌண்ட், ரைட்டா? நம்ம பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஹெல்த்துக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நாளைக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு எஃப்டி 10 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஓகே, ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு ஆகுது. அந்த 5 லட்ச ரூபாய் செலவு கொடுக்கறதுக்கு, இப்போ பில்லு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்களோட எப்படியே உடச்சி நீங்க கொடுப்பீங்க, உங்க அமௌண்ட் காலி, ரைட்டா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த 5 லட்சம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுக்கும். ஸோ என்ன, உங்களோட நீங்க சேர்த்து வச்ச பணத்தை வந்து காப்பாத்துறதுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினட்டா எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு எல்லாரும் வந்து ஒரு ஹெல்த் லைஃப் வந்து கண்டிப்பா லைஃப்ல வச்சுக்கணும். இப்போ நாங்க நிறைய இன்சூரன்ஸ் வந்து டீல் பண்றோம். ஓகே, நாங்க விருதிலே. ஸோ ஆல்மோஸ்ட் எங்க எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஹெல்த் லைஃப் வந்து வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி தான் நாங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி நம்ம அப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றோம்னு வைங்களேன், அங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க. இது இல்லாம நம்ம மறுபடியும் நமக்குன்ட்டு வந்து திருப்பி தனியா வெளியே எடுக்கணுமா, இல்ல அது எடுக்கிறது பெனிஃபிட்டா எப்படி சார்? சரி, ஆஃபீஸ்ல வந்து அவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, ஓகே, ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்சூரன்ஸ் வந்து நீங்க உங்க பேர்ல கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். ஓகே ஓகே, எதுக்குன்னு சொல்றேன்னா காரணம் கூட சொல்றேன். எதுக்குன்னா, நீங்க வந்து ஆஃபீஸ்ல இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க, சார் எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லையே, எதுக்கு இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு வந்து நான் ப்ரீமியம் கட்டணும், ஆனா நான் வந்து இந்த கம்பெனில வேலை செய்கிறேன், அந்த கம்பெனில வேலை செய்கிறேன், அந்த கம்பெனில வந்து எங்களுக்கு வந்து குரூப் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த டைம் நினைக்கிறீங்க ஓகே அது ரைட்டு தான் எடுத்திருக்காங்க, ஆனா ஒரு சொந்தமான ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வச்சுக்கணும். எதுக்குன்னா, இன்னைக்கு வந்து உங்களோட ஜாப் வந்து யாருக்கும் வந்து கேரண்டின்னு இல்லை. நாளைக்கு வந்து நீங்க ஜாப் திடீர்னு விடுறீங்க, ஒரு கம்பெனி மாறுது, ஒரு கம்பெனியை வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணல, அந்த சமயத்துல வந்து ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க வந்து பயங்கரமா பாதிக்கப்பட போறீங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, கம்பெனி வந்து உங்களை எப்போ வேணா விடலாம். நீங்க வந்து சொல்லலாம், சார் நான் எப்போ கம்பெனியை விடுறனோ அன்னைக்கு வந்து நான் ஒரு தனி முறையா ஒரு என் பேர்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிடுவேன். ஆனா என்னன்னா, அன்னைக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிபி இருக்கலாம், சின்ன கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், ரைட்டா? அந்த சமயத்துல வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஆயிடும். ஆனா கரெக்டான வயசுல எதுவுமே இல்லை, அவங்களுக்கு வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு பாடி, அந்த டைம் வந்து இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஜம்னு ஆராம்சே எடுக்கலாம் நீங்க. ஓகே, எடுத்துட்டு அது ரெனியூவல்ல வந்து உங்களுக்கு ரெனியூவல் போது உங்களுக்கு வந்து பிபி, கொலஸ்ட்ரால் என்ன வந்தாலும் அது வந்து கவர் பண்ணுவாங்க. ஜெனரலா வந்து அது வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்காக சொந்தமான இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா மஸ்ட்னு சொல்லுவேன் நான். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வியூவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் வந்து அந்த இன்சூரன்ஸை தாண்டி வந்து அதிகமாக வாங்குறாங்க,
அப்ப அது வந்து ம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து பேக் ஃபயர் ஆகாதா? அதனால ப்ராப்ளம் இல்லையா? இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ரெண்டு விஷயம் கம்பெனி. மேடம். ரெண்டு ம். விஷயம் மேடம். ஒன்று, இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து அதிகமாக வாங்கலாமா? ம். ஓகே, ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது. ஓகே, ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் டெக்னாலஜி ட்ரிவன். ம். இப்போ எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இதுல வந்து ரெண்டு அமௌண்ட் பத்தி சொல்றேன். நான் ஒன்னு வந்து கிளைம் அமௌண்ட். நீங்க சொல்றது வந்து கிளைம் அமௌண்ட். என்னன்னா, நான் தனியா போறேன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் பில்லு போடலாமா தனியா போனா வித்தவுட் இன்சூரன்ஸ்? ஓகே, சான்ஸ் இருக்கு. நான் வித் இன்சூரன்ஸ் போறேன், எனக்கு வந்து 1,20,000 போடலாமா? ஆமா, சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்டா அதிகமா போடுவாங்க. எதுக்குன்னா, நான் தனியா போனா இண்டிவிஜுவல்னு சொல்லி ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுட்டு அது 1,00,000 தான் போடுவான். ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமா போனா மேபி ஃபுல் அமௌண்ட் வந்து அவன் சார்ஜ் பண்ணுவான், டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டான். ஓகே, ஆனா 1,20,000 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் தனியா போயிட்டு 1,00,000, இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமா போனா 2,00,000 அந்த மாதிரி கொடுக்கலாமா? சான்ஸே இல்லை. ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு டேட்ல பண்ண முடியாது. ஸ்லைட்டா சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணுவான், ஆனா ரொம்ப வந்து பண்ண முடியாது. எதுக்குன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து இன் ஹவுஸ் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க மேடம். ம். இன் ஹவுஸ் அவங்க எம்ப்ளாயியா டாக்டர்ஸ் வேலை செய்யறாங்க. எதுக்குன்னா, ஒரு காலத்துல வந்து நீங்க வந்து அந்த டிபேட் எதுவும் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அந்த விஷயம்லாம் தெரியாது. ஓகே, ஆனா இன்னைக்கு வந்து நீங்க போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகுறீங்க. ஓகே, அந்த அந்த வியாதிக்கு வந்து மேபி ஒரு ப்ரீமியம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா 1,20,000, ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு போனா 80,000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். ம். அது வந்து டாக்டர்ஸ்க்கும் தெரியும், ரைட்டா? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு 2,00,000 சார்ஜ் பில் கொடுக்குதுன்னு வைங்களேன். ம். அந்த கிளைம் போகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிலே டாக்டர் உட்காந்துருப்பான். இப்போ நீங்க டாக்டர், ஹார்ட் டாக்டர், நானும் ஹார்ட் டாக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனில. ஓகே, ஸோ இன்னொரு ஹார்ட் டாக்டர் வந்து இன்னொரு ஹார்ட் டாக்டர் கிட்ட கால் பண்ணி எப்படி இவ்வளவு ஆயிடுச்சுன்னு கேட்டா அவர் வந்து என்ன ஏமாத்த முடியாது, கரெக்டா? ம். இப்போ நம்ம வந்து டாக்டர் இல்ல, நம்மள வந்து அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் சொல்லி ஏமாத்தலாம். ம். ஆனா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட பேச ஏமாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ ஸ்லைட்டா அதிகமா இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் நோ டிஸ்கவுண்ட்ஸ். ஆனா ரொம்ப பெரிய அதிகமா வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு டேட்ல ஆகாது. அது ஒண்ணு. ரெண்டாவது அமௌண்ட் என்னன்னா, சார் நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் ஒன்லி ஃபார் 5 lakhs, ஆனா என் பில் வந்து 10 lakhs வந்துச்சு, ம். ரைட்டா? அது நம்ம வந்து கார் பைக் மாதிரி தான். கார் 10,00,000 காரு, ஆனா நான் வெறும் 5 லட்சத்துக்கு எடுத்தேன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எவ்வளவு நீங்க மேக்ஸிமம் எடுத்திருக்கீங்களோ அவ்வளவு வரைக்கும் தான் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவோம். அதுக்கு தான் ரைட்டான கவரேஜ் இருக்கணும்னு சொல்றது. அண்டர் இன்சூரன்ஸ் சொல்லுவோம்ல, அண்டர் இன்சூரன்ஸ் அதுதான். என்னன்னா, எனக்கு வந்து எனக்கு தேவை 10 lakhs இயர்லி, ஆனா நான் எடுத்தது வெறும் 5 lakhs. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே 10 lakhs கிளைம் வந்துச்சுன்னா 5 lakhs உங்க பாக்கெட்ல கொடுத்துட்டு கம்பெனி 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போகுது. அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல்லையோ என்ன சொல்றது, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் பிளாக் லிஸ்ட் பண்ண முடியாது. எதுக்குன்னா உங்களுக்கு நீங்க வாங்கின கவரேஜே அவ்வளவுதான். சோ இது வந்து அதுக்காக தான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இதுவாகுமா? அந்த இண்டஸ்ட்ரி மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல அதுக்காக டவுன் ஆகாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து எப்பயுமே ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ வரைக்கும். அண்ட் சில டைம் வந்து சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்து அதிகமான கிளைம் வந்தா அடுத்த வாட்டி அவங்க வந்து ஓவரால் ப்ரீமியம் வந்து ஏத்துறாங்க. ஓகே, ப்ளஸ் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஏரியா பார்த்து கூட உங்களை வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சென்னையில் உட்காந்துருக்கோம், ரைட்டா? ஸோ சென்னையில் உட்காரும் போது அதோட வாரோட இம்பாக்ட் என்ன சான்ஸ் இருக்கலாம்? கம்மி, ரொம்ப கம்மி, ரைட்டா? ஸோ இங்கே வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா நம்மளோட ப்ரீமியம் வந்து கம்மியாக வரும். அதே வந்து நேற்று ஜம்மு, ஜெய்சல்மேர் இந்த ஏரியாவை வந்து பாகிஸ்தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அங்கே சாவறதுக்கு அதிகமான சான்ஸா? கண்டிப்பா அதிகமான சான்ஸ், ரைட்டா? ஸோ அங்கே வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஏரியா வைஸ், ஏஜ் வைஸ் நிறைய விஷயம் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல. சும்மா கண்ண மூடி நான் இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லை. இதுல வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃப்ளட்ஸ் சென்னையில வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு, ஆமா. ஆனா அதே ஃப்ளட் வந்து ராஜஸ்தான்ல வர்றதுக்கு கம்மியா இருக்கு, ஜெய்சல்மேர்ல வராது. ஸோ அதோட ரிஸ்க் ப்ரீமியம் போட்டா அவன் வந்து சென்னையில் அதிகமா போடுவான், அங்கே போட மாட்டான். இப்போ நீங்க ஒரு கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஓகே, ஃப்ளட்டுனால வந்து கார் வந்து ஸ்பாயில் ஆகலாமா? ஸோ சென்னையில் வந்து அதிகமாக ப்ரீமியம் போடுவான், ஆனால் ஜெய்சல்மேரில் போட மாட்டான். ஸோ ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் டைப்புக்கு
ஏரியா வைஸ் கூட வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதனால பாதிக்காது. ஓகே சார். ஸோ இதனால இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எந்த டவுனும் ஆகாது. ஸோ அவருக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். நம்ம இன்னும் மார்க்கெட் ஓகே. அப்டேட்ல வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அத வந்து பத்தி பேசலாம். இன்னும் போரோட இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். அதனால ஷோர் மறக்காம ஷோர் சண்டே மார்க்கெட்ட வந்து எல்லாரும் பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. தேங்க்யூ சார். ஷோர். ஓகே மேடம், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.